இதை அடிச்சுட்டு தான் அவளுக்கு போக முடியாது. சும்மா இந்த கிளவியாலையும் இந்த சொரணாவாலையும் நம்ம அவளுக்கோசரம் வீட்டை விட்ட துறைச்சி இந்த கருமாந்திரத்தெல்லாம் தொட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏ சொன்னா வச்சுக்கிறேன் ஒண்ணா. அவளுக்கு என்னது இப்போ வந்தவளாம் யாரோ சொரணாவான் ஏருக்கு வந்தவளை உள்ளே சேர்த்துக்கிட்டு என்னை அடித்து வெளியே துரத்துறாளுவு. இப்போ தான் தெரியுது. வரட்டும் இதை போடுற அப்புறம் அவளை அந்த கிளவியும் அவளையும் சேர்த்து அடித்து பார்க்குறேன் இன்னைக்கு அவளுக்கு. இந்த இடமே நிறைய தோட்டக்காரனாவது எந்த காரனாவது ஐயே சட்டையா வச்சுக்கிறாள். சட்டை பாரு சட்டை. ஏய் அவளு என்ன அப்பயே அசிங்கப்படுத்திட்டாளு. சட்டை கிளவி காது கேட்காத கிளவி கேட்டு என்ன போட்டு இதை உள்ளே போனாதான் அவளை பற்றி தெரியும். பேசிக்கிறேன். சரக்கே அடிக்கூடாதுன்னு இந்த கிளட்டி மூதிய வேலையே இந்த சொர்ணா வேலையே சரக்கு அடிக்க நிலைமை கொண்டாண்டாலும் என்ன பண்ணுறது? இப்போ என்ன நேற்று வந்தாலும் அந்த சொர்ணா இந்த 2 கிளவி சேர்ந்து அவளுக்கோசரம் என்னை வெளியே துவத்திட்டாளு. அதனால் இந்த சரக்கு நான் தொட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் நேரம் இதை கூட பாரு டைட்டாக முடி வச்சுக்கிறானு. சரி இதை அடிச்சுட்டு தான் அவளுக்கு போக முடியாது. சும்மா அப்புறம் அடிப்போம். சே குடிச்சு கூட பழக்கம் இல்லை. நம்ம இந்த கிளவியாலையும் இந்த சொரணாவாலையும் நம்ம அவளுக்கோசரம் வீட்டை விட்ட துறைச்சி இந்த கருமாந்திரத்தெல்லாம் தொட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது? ஐயா ஏ சொன்னா வச்சுக்கிறேன் ஒண்ணா. கேவலமாக இருக்குது. என்ன பிராண்டு கொடுத்தான்னு தெரியலையே. சரி கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் அவளா தான் பொட்டு வச்சா நெத்தியில். அது தப்பு. என்ன இருந்தால் நான் சொன்னா மேலே எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஏய் ஒன்று சொல்கிற நீ கேளு. இல்லை நீ கேளு. 2 பேர்த்தில் யாரையோ ஒருத்தர் கேளுங்க. முதல்ல இப்போதைக்கு எனக்கு யாரும் ஆள் இல்லை. நீங்கள் 2 பேர் தான் கேட்கணும். ஓகேவா? முதல்ல சொன்னா மேலே ஒரு மதிப்பு, ஒரு நல்ல மரியாதை, ஒரு நல்ல இதுவாக எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லலை, இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அது அவாய்ட் பண்ணால் துரத்தி என்னை அசிங்கப்படுத்தினா அதோட நான் மறந்துட்டேன் அவளை. புரியுதா? ஏய் நீ கேளு. மறந்துட்டேன். ஆனால் அவள் வீட்டுக்கு போனேன். அவள் அம்மாக்காரி என்னை அசிங்கப்படுத்தினான். இன்னொரு பெக்கு அடிச்சுக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன். அப்பயும் 2 பேரும் ட்ராமா ஆனாலும் குடும்பமே சேர்ந்து சரி போட்டு விடு. அவங்க அம்மாவோட சண்டை பிடிச்சா வந்தா எங்கள் வீட்டில் கொண்டாந்து எனக்கு இடம்னாலும் பரவாயில்லன்னு வீட்டில் மகாராணி போல் என் ஓலை குடிசியானாலும் மகாராணி போல் வச்சேன். ஆனால் அம்புட்டியும் கோயிலுக்கு போக சொன்னால் சரி கோயிலுக்கு அழிச்சிட்டு போனேன். அழிச்சிட்டு போய் அவளா தான் தலையில் பொட்டு வச்சா. பொட்டு வச்சது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் எப்படியோ இந்த காலம் பதில் சொல்கிறன்ற அளவுக்கு எப்படி பதில் சொல்லித்தோ அப்படி பதில் சொல்லிக்கிட்டோம். அப்போ இருக்குது. தண்ணி கரெக்டாக கலக்கிறேன்னா சரி காலம் பதில் சொல்கிறமே அப்போ சொல்லட்டும். புரியுதா? போனேன். அடிச்சிருந்தான் அடிக்கலன்னு சொல்ல சொன்னா மேலே அடிச்சிருந்தான். புரியுதா? என்ன இம்மா கசக்குது. கோயிலில் அடிச்சா போனேன். எனக்கு முன்னாடி ஓடியாந்து அந்த காது கேட்காத கிளவிக்கிட்ட என்ன மந்திரம் மாயம் பண்ணாலும் இந்த சொர்ணா தெரியல. இந்த கிளவி 2 பேரும் அவள் பக்கம் திரும்பிக்கிட்டாலும் அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிக்கிட்டாலும். இப்போ தான் தெரியுது அந்த கிளவாக. ஐயோ என்ன இது? எங்கேயார் பெட்டு போட்டா? ஏய் ஆறா பெட்டு போட்டீங்க? ஏன்னா பெரிய கருப்பை பிடிச்சிருவாங்கிறான். இங்கே கூட தலைக்காடி போட்டான். இந்த கருமாந்தத்தை குடிச்சு பழகிருந்தாலும் பரவாயில்ல.
குடிக்காமல் பழகி நான் இப்படிலாம் வந்து உளர்ற நிலைமைக்கு வந்துருச்சேன். டேய் கூப்பிட்றா சொல்கிறாவ அந்த கிளவியா